அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவ்வான் என்பு அறியும் ஏதிலான் துப்பு என்ற ஒரு அருமையான 862வது குறள். சரிங்களா? அது பகைமாட்சி. ஒரு அரசன் எதிரில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு ஆள்பவன் எதிர் நாட்டை தாக்கும் போதோ இல்லை எதிர்நாடு இருக்கும்போது தன்னை எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும், எது இல்லைன்னா அவன் பாதிக்கப்படுவான். அன்பிலன், மக்கள்கிட்ட அன்பு கிடையாது, வரி விதிக்கிறது, மோசமா நடத்துறது இல்லையா, முறையற்ற ஆட்சி. தான் துவான் அன்பிலன் ஆன்ற துணை. சரி, பக்கத்துல யாராவது வலிமைக்கு பக்கபலமா வச்சிருக்கானா அப்படின்னா அதுவும் இல்லை, அதுவும் கிடையாது. ஆன்ற துணை, பக்க துணை, நல்ல துணை கிடையாது. தான் துவான், இவனா வலிமை உடையவனானா இவனுக்கு வலிமையும் கிடையாது. அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவான் என்பு அறியும் ஏதிலான் துப்பு. இவன் எப்படி ஒரு பகைவரை போய் சண்டை போட்டு அழிக்க முடியாது. அப்போ ஒரு நாட்டை ஆள்பவர்கள் இந்த தன்மைகளிலிருந்து நீங்கி இருக்க வேண்டும். அன்புடையவராகவும் நல்ல துணை உடையவர்களாகவும் இவர்கள் வலிமை உடையவர்களாகவும் இருக்கும்போது தான் அந்த எதிரியினுடைய பகையை கணித்து இவர்களால் போராட முடியும். இல்லை என்றால் அவர்களுக்கு இவர்கள் இரையாவதை யாரும் தடுக்க முடியாது என்ற செய்தி இந்த குறளிலே சம்மாந்து நிற்கும்.